நம்மளுக்கு என்ன பார்க்க வரோம், விஜய்க்கு பிறந்த நாளை முன்னிட்டு விஜயோடைய ஜனநாயகன் திரைப்படத்தோடைய கிளிம்ஸ் வீடியோ ஒரு நிமிடத்துக்கான வீடியோ வெளியாகி ரசிகர் மத்தியில் 24 மணி நேரத்தில் 2 மில்லியன் பார்வையாளர்கள் கடந்து சென்று கொண்டு வருது. இங்கே தற்போதைக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக பல வர நடிகரில் ஒருவர் தாங்க விஜய் அவர்கள். தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய சம்பளமே 200 கோடி வரைக்கும் தற்போதைக்கு இருக்குது. இங்கே ஒரு படத்துக்காக ஹச் வினோத்தோட இயக்கத்தில் ஜனநாயகன் அப்படி சொல்கிற டைட்டில் இந்த திரைப்படத்தை நடித்து கொண்டு வராங்க. திரைப்படத்துடைய கிட்டத்தட்ட ஷூட்டிங்கெல்லாம் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டு தாங்க வருது. பூஜா ஹெக்டோ, பாபி தியோல் முக்கிய வேடத்தில் நடிச்சிருக்காங்க. பாபி தியோல் வில்லனாகவும், பூஜா ஹெக்டோ இந்த திரைப்படத்தில் நடிகையாகவும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் களத்தில் கொதித்துள்ள விஜய் ஜனநாயகன் படத்தின் மூலம் சினிமா பயணத்தை முடித்துக்கொள்வதாக முன்னாடியே அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அது உண்மையாக இல்லைன்னு தெரியலாங்க. இது வரைக்கும் விஜயோட கடைசி படமாக ஜனநாயகம் இருக்கிறதுல தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயோட 51வது பிறந்த நாளை முன்னிட்டு ஜனநாயகம் திரைப்படத்துடைய கிளிம்ஸ் வீடியோ முதல் கர்ஜனை அப்படி சொல்கிற பேரில் வெளியிடப்பட்டிருந்தாங்க. படக்குழு என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படி சொல்கிற வசனத்தின் மூலம் இந்த திரைப்படத்துடைய கிளிம்ஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் விஜயோட குரல் மூலம் ஒரு உண்மையான தலைவன் அதிகாரத்துக்காக மட்டும் இல்லாமல் வராமல் மக்களுக்காகவே உருவாகிறான் அப்படி சொல்கிற கான்செப்டை மையமாக வச்சு வசனத்தை இடம்பெற்றிருக்குதுங்க. காக்கி சட்டையும் கையில் வாளும் கம்பீரமான நடையில் விஜய் அவர்கள் இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் வாள் வீசுகிற மாதிரிப்பட்ட மீசையில் தாங்க அவருமே ஒரு மீசையை வச்சுருக்காரு. எதிரிகளை நோக்கி வாளை வீசும் காட்சி அதில் இடம்பெற்றிருக்குதுங்க. இந்த வீடியோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் எக்கச்சக்கமான லைக்ஸ்களை வாங்கியிருக்கு. ஒரு நாள் 24 மணி நேரத்தில் 2 மில்லியன் பார்வையாளர் கடந்து சென்று கொண்டு வருதுங்க. இந்த திரைப்படம் எப்போ வெளியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டுக்கான ஜனவரி மாதம் பொங்கலை முன்னிட்டு இந்த திரைப்படம் வெளியாகப்படன்னு சொல்லிட்டு படக்குழு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வெளியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு அனிருத் ரவிச்சந்திரனோட இசையமைப்பில் இந்த திரைப்படம் உருவாகி இருக்குதுங்க. 300 கோடி பட்ஜெட்டில் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த திரைப்படத்துக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா 200 கோடி வரைக்கும் விஜயோட சம்பளமாக கருதப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. KVN ப்ரொடக்ஷன் மூலம் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய முதன்மை ஃபோட்டோ 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எடுக்கப்பட்டிருக்கு. தற்காலிகமாக 2025ஆம் ஆண்டுக்கான இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் தற்போதைக்கு நடைபெற்று கொண்டு வருதுங்க. அனைத்து ஷூட்டிங்குமே இந்தியாவை மையமாக வச்சு தான் இந்த திரைப்படத்தை உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் கோ ஆக்டராக மமிதா பைஜு, கௌதம் வாசுதேவ் மேனன், பிரகாஷ்ராஜ், பிரியாமணி, நரேன், ஸ்ருதிகாசன், மோனிஷா பிளஸ்ஸி, பாபா பாஸ்கர், வரலட்சுமி சரத்குமார், DJ அருணாசலம், ரேவதி இவங்களுடைய கோ ஆக்டர் மூலமாக இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பக்கம் ஹச் வினோத்தோடைய தயாரிப்பில் இந்த திரைப்படம் இயக்கத்தில் உருவாக இருக்கிற இந்த திரைப்படத்துக்கு ரசிகர் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கப்பட்டிருக்குங்க. ஹச் வினோத்தோடைய லாஸ்ட் இயக்கத்துக்கு முன்னே வெளியான திரைப்படம் பார்த்தீங்கன்னா அஜித்குமாரோட நடிப்பில் வெளியான துணிவு திரைப்படம் நாங்கள் ஒரு பக்கம் சொல்லி ஆகணும். ஜனநாயகன் திரைப்படத்துக்கு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்க அவங்க கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ இருக்குன்னு.